வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். அவர் ஒரு நாள் திண்ணையில படுத்திருந்திருக்கிறார். சரி, வள்ளலார் காதுல 2 கடுக்கன் இருந்திருக்கு, வைர கடுக்கன். அது ஒரு களவாணி பைய பக்கத்துல தூங்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கல கலட்டிட்டேன். உட்காந்துக்கிட்டு மெதுவா வைர கடுக்கனை கலட்டவும் வள்ளலார் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் எந்திரிக்கல. ஏதோ பாவம் இல்லாத வெளியவே கொண்டுகிட்டு போன்னு தொலைஞ்சிட்டு போறேன் போ அப்படின்னு படுத்திருந்திருக்காரு. ஒரு கடுக்கனை கலட்டிக்கிட்டே இருக்கிற போது வள்ளலாருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கழட்டி விற்க கொண்டு போனான்னா இன்னொரு கடுக்க எங்கன்னு கேட்பாங்கல்ல. இவன் என்னத்தையாவது உளர்னா திருடிட்டு வந்தியான்னு மாட்டிக்கிருவேன், பாவம் போனாலும் போறேன், கலட்டினா 2ஐயும் கொடுப்போம் அப்படின்னு வள்ளலாரு தூக்கத்திலே புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்ப திருடவன் வந்தவனுக்கே புத்தி வந்துருச்சு. ஆமா, உட்காந்து அழுக ஆரம்பிச்சேன். வள்ளலார் எந்திரிச்சு, யாருப்பா நீ இங்க உட்காந்து அழுகிறியா, என்ன விஷயம்னாரு. ஐயா, திருட வந்தேன், உங்க காதல கடந்த கடுக்கனை கலட்டினேன், ஆனாலும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சு 2ஐயும் கொடுக்கணும்னு நினைச்சு புரண்டு படுத்திய பாருங்க, என் மனசு மாறிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டேன். வள்ளலார் சொன்னாராம், நீ கும்பிடப்படாதுப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னாராம். ஐயா, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நானே ஒரு களவாணி பைய. அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாளாக அந்த கடுக்கை என் காதில் இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்துட்டேன், இப்போத்தான் புரியுது இதுவும் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால எனக்கு புத்தி கொடுக்க வந்திருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி, உன்னை நான் கும்பிடுறேன், என்ன நீ மன்னிக்கணும்னாராம். மனசு வருமா? மனசு யாருக்காவது வருமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். சென்னையில் ஒரு நாள் ஒரு வீதியில் போறப்ப அந்த வீதியில் போக வேண்டான்னு சீடர்கள்லாம் தடுக்கிறாங்க வள்ளலாரே. சரி, ஏன்னு கேட்கிறாரு. ஒன்னும் இல்லையா, நம்ம போற பாதையில ஒரு வீட்டு திண்ணையில ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு, அம்மன சாமியார். அவன் உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகள்லாம் திட்டுறேன், இந்த நரி போகுது, நாய் போகுது, கழுத போகுது, பன்றி போகுது, மாடு போகுதுன்னு திட்டுறேன். நம்ம போனா என்னத்தையாவது சொல்லுவேன், ஐயா மனது சங்கடமா இருக்கா, அந்த பாதையில போக வேண்டாம் அப்படின்னாகலாம். வள்ளலார் சொல்றாரு, அப்படிலாம் மாற்றி போகக்கூடாதுப்பா, நம்ம எப்போதும் போற பாதையிலே போவோம். இப்போ வள்ளலார் அந்த பாதையில போறாரு, அந்த சாமியாரை தாண்டுற போது அந்த நிர்வாண சாமியார் வள்ளலாரை பார்த்து சொல்றாரு, இதோ மனிதர் போகிறார். மனிதருள் மனிதராக, மனிதருள் மாணிக்கமாக, மனிதருள் தெய்வமாக வாழ்ந்த மகான் வடலூரில் பிறந்த ராமலிங்கம் பிள்ளை. எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு பத்தியலா. ஆனாலும் இந்த நாட்டில் அவர் பேர்ல வழக்கு, ஆறுமுக நாவலர் தலைமையில கடலூர்ல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாச்சு. சரி, வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த குழு. வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் நீதிபதி, வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் தான் ஆங்கில அந்த நீதிபதி. நான் கூட ரொம்ப நேரமாக படித்து பார்த்தேன், என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக வழக்கு தொட்டாங்கன்னு பார்த்தா, நான் நினச்சேன் எதுவும் மலைகளே உடச்சி வித்துட்டாரா, நாட்டில் மண் அள்ளி வித்துருப்பாரா, தமிழ்நாட்டில் மரங்களை வெட்டியிருப்பாருன்னு பார்த்தா, அதை செய்கிறேன் பூரா அந்த நாட்டில் நல்லா திடுறேன் வெள்ளையும் சொல்லையுமா. ஆனால் அவர் அந்த தப்பு செய்யலாம், ஆனாலும் அவர் மேலே வழக்கு. எப்படி எவ்வளோ கொடுமை பற்றியலாம். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைகிறாரு, உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்களாம். நீதிபதியும் கும்பிட்டுருக்கிறாரு, வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் கும்பிட்டுருக்கிறாரு. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீ தானே அவருக்கு எதிரி, நீ தானே அவருக்கு வழக்கு தொடுத்த, நீ ஏயா கும்பிட்டான்னு கேட்க. அவர் சொல்றாரு, என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னாரு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியாச்சு. கதை கருத்து என்ன தெரியுமில்ல, எதிரிக்கு கூட வள்ளலார கும்பிடணும்னு தோணுச்சா, வழக்கு தொடுத்த எதிரியே வள்ளலார கும்பிடுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அப்படின்னா எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாரு. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, வாங்கண்ணே, வாங்க மச்சான், வாங்க தம்பி அப்படின்னு கும்பிடுறோமா. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்க தோணுது. படுத்துறாங்களே, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், பதவியில் இல்லைனாலும் படுத்துறேன். எங்கே போய் சொல்ல, ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா, பஞ்சு படாத பாடா இருக்கே. அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த பூமி. என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்? 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. ஐயா கம்பர் செத்த ஊர் புதைச்ச ஊரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கம்பர் எப்படி இறந்தார் தெரியுமா? கம்பர் இறந்ததாக 2 கருத்து நிலவுது. கம்பர் பாட்டே ஒன்று சொல்லுது, ஆய்வு செஞ்ச கம்பன் கழகமே இன்னும் முடிவெடுக்க முடியல. கொஞ்சம் நஞ்சம் இல்லை நம்ம இலக்கியங்கள், இலக்கியத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இலக்கியத்தின்படி கம்பருடைய பாட்டின்படி வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் 2 உண்டு. வில்லம்பு பட்டதரா என் மார்பில் பார்வேந்தே நின் குலத்தை என் சொல்லம்பே சுட்டரிக்கும் அப்படின்னு கம்பர் பாட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோழ மன்னனே வில்லம்பால கம்பரை கொன்றதாக அவருடைய பாட்டு சொல்லுது. இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. அப்படி ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த நாட்டிலே எப்படி எல்லாம் இருக்கிறது. ஐயா அமைதியா இருங்க ஐயா, கொஞ்சம் விலகுங்க, கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் விலகுங்க, நான் அவருக்கு பதில் சொல்றேன், கொஞ்சம் விலகுங்க. சரி விடுங்க, சத்தம் போடாதீங்க, சரி விடுங்க, அமைதி அமைதி அமைதி. இருங்க இருங்க
சரி, உங்களை படிக்கலன்னு யாரும் சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? அதான் படிச்சவர். என்னைய சொல்ல விடுங்க ஐயா. நீங்க படிச்சவர் தான் ஐயா. ஒண்ணு இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கேளுங்களேன். ஆமா, இப்ப கருதுப்பட்டு இல்லன்னு யாரும் சொல்ல. உள்ள சாணி